ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதுக்காகனா, இப்போ 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் தமிழ் எக்ஸாம் நல்லபடியாக முடிச்சிருப்பீங்க. இப்போ அதுக்கு அடுத்ததான் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் வரக்கூடிய 2ஆம் தேதி நடக்குது. சரியா? 2 ஏப்ரல் அன்னைக்குன்னு உங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து நடக்குது. இந்த இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு ஒரு 4 டேஸ் உங்களுக்கு டைம் இருக்குது ரிவிஷனுக்காக. இந்த 4 நாளை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணி நல்லா உங்களுடைய எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படின்ற ஒரு ஸ்டடி பிளானர் ஐடியா தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா பண்ணிட்டு தயவு செஞ்சு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க. வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேர் சப்ஸ்கிரைப்பும் பண்ண மாட்டேன்றீங்க, வீடியோவுக்கு லைக் பண்ணவும் மாட்டேன்றீங்க. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். தயவு செஞ்சு நான் போடக்கூடிய எஃபர்ட்காகவாவது ஒரு லைக்கை போட்டுட்டு இந்த வீடியோவை பாருங்க. சரியா? இப்போ இந்த 4 நாள் டைம் இருக்குதுன்னா அந்த 4 நாளை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம்? இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஹாஃப் டே விட்டுருங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 4 நாளை நீங்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணீங்கன்னாவே ஃபுல் போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் சென்டமுக்கு ரெடி ஆகலாம். 3 விதமாக நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த ஸ்டடி பிளானரை. அதாவது அவுட் ஆஃப் 100க்கு 100 எடுக்கணும் அப்படின்னு எய்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சென்டம் எடுக்கணும்னா நீங்கள் அந்த போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எப்படி படிக்கணும். அந்த ஆவரேஜாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஆவரேஜானா ஒரு 50லேருந்து ஒரு 70 மார்க்ஸ்க்குள்ளே நீங்கள் எடுக்கணும்னா நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். அண்ட் பாஸ் மார்க் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 35 மார்க்ஸ் எடுக்கணும்னா நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்றது புரியும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு நான் இங்கிலீஷ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோவும் நான் அடுத்ததாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதுலேயும் நான் சொல்லியிருக்கக்கூடியது எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கக்கூடிய மார்க்கை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். சரியா? சரி, ஓகே. இப்போ இந்த 10th இங்கிலீஷ்க்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து உங்களுக்கு 2ஆம் தேதி நடக்குது. சரியா? 2, 4 வென்ஸ்டே புதன்கிழமை அன்னைக்கு நடக்குது. 4 நாள் டைம் இருக்குது. டே 1 29ஆம் தேதி, டே 2 30ஆம் தேதி, டே 3 31ஆம் தேதி அண்ட் டே 4 வந்து 1ஆம் தேதி. ஒரு நாளைக்கு 5 செஷன். காலையில் 5:30 to 7:30, 9 to 12:30, மதியம் 9:30 to 4:30, ஈவினிங் 5:30 to 8:30, நைட்டு 9 to 10:30. அதுக்கு மேலாம் படிக்கக்கூடாது. படித்தாலும் தேவையெல்லாம் மறந்துதான் போகும். சரியா? இந்த 10:30 to காலையில் மறுநாள் காலையில் 5 மணி வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து ரெஸ்ட் எடுக்கணும். தூங்கிட்டோம்னா மறுபடியும் 5 மணிக்கு எழுந்திரிச்சு ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம படிக்கிறதுக்கு கண்டிப்பாக நமக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்கும். சரியா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டே 1 29ஆம் தேதி சாட்டர்டே எப்படி படிக்கணும்னு பாருங்க. மார்னிங் 5:30 to 7:30 சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோஸ் 1 and 2ல இருக்கக்கூடிய சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் படிக்கிறீங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோஸ் 1 and 2ல இருக்கக்கூடிய சினானிம்ஸ் மட்டும் படிக்கிறீங்க. பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோஸ் 1 and 2ல இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர்ஸ் படிக்கிறீங்க. கொஸ்டின் ஆன்சர்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சிங்கன்னா போதும். அடுத்த உங்களுக்கு வீடியோ வரும், அதில் சொல்லக்கூடியதை மட்டும் படிங்க. அப்புறம் 9 to ஆஃப்டர்நூன் 12:30 வரைக்கும் சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனிட் 1னுடைய பேராகிராஃப், அப்படின்னா ப்ரோஸ் 1, போயம் 1, சப்ளிமெண்ட்ரி 1. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ப்ரோஸ் 1 and 2னுடைய பேராகிராஃப். சரியா? பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 3 செஷன் நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்னா ப்ரோஸ் 1, 2, போயம் 1, சப்ளிமெண்ட்ரி 1. இந்த 4னுடைய பேராகிராஃப் படிக்கிறீங்க 3 செஷனில். அடுத்த ஆஃப்டர்நூன் 1:30 to 4:30 சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் யூனிட் 2னுடைய பேராகிராஃப் படிக்கிறீங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் போயம் 1, போயம் 2னுடைய பேராகிராஃப் படிக்கிறீங்க. அப்புறம் ஈவினிங் 5:30 to 8:30 டைமிங்கில் சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் 2 mark கிராமர் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்க. 2 mark கிராமர்ன்றது வாய்ஸு, ஸ்பீச்சு, சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ், இது 3ஐயும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அப்புறம் இந்த ரீஅரேஞ்சும் பங்க்சுவேஷனும் வந்து நமக்கு மேக்ஸிமம் புக்கில் இருந்து தான் கேட்குறாங்க. சரியா? ஸோ அதையும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா வாய்ஸும், சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸும் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிறேன். சரி, அதுலேருந்து தான் மேக்ஸிமம் உங்களுக்கு இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் அதுலேருந்து தான் கேட்டிருக்காங்க. வாய்ஸும், சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸும் உங்கள் புக்கில் 10th டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸசைசஸ் மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே 4 மார்க் எடுத்துடலாம். அப்புறம் இந்த பங்க்சுவேஷன், ரீஅரேஞ்சில் ஏதாவது ஒன்று நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா கூட ஃபுல் மார்க் வந்துடும். சரியா? அடுத்து நைட்டு 9 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் 1 மார்க் சென்டம் ஸ்டூடெண்ட்ஸும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் 1 மார்க்கு. பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெமரி போயம் 1, லைஃப்னுடைய மெமரி போயம் இருக்குது இல்லையா? ஸோ அதை வந்து தரவாக படிச்சுக்கணும். சரியா? ஸோ இதான் வந்து நீங்கள் டே 1ல் படிக்க வேண்டியது. அடுத்து டே 2 30ஆம் தேதி சண்டே அன்னைக்குன்னு ஏர்லி மார்னிங் 5:30 to 7:30 சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ப்ரோஸ் 3 and 4னுடைய சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ப்ரோஸ் 1 and 2னுடைய ஆன்டனிம்ஸ்.
பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ப்ரோஸ் 3 and 4 கொஸ்டின் ஆன்சர்ஸ் படிச்சுக்கோங்க. அப்புறம் 9 to 12:30 சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனிட் 3 பேராகிராஃப், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் சப்ளிமெண்டரி 1 and 2 பேராகிராஃப் படிச்சுக்கோங்க. அதுவே நீங்க பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா இந்த 3 செஷன், அதாவது காலைல 9 மணிலேருந்து நைட்டு 8:30 மணிக்குள்ள இந்த டைம்ல நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா ப்ரோஸ் 3, போயம் 2 and 3, சப்ளிமெண்டரி 3 பேராகிராஃப்ஸ் வந்து படிச்சுக்கோம். சரியா? அடுத்து ஆஃப்டர்நூன் 1:30 to 4:30 டைம்ல சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூனிட் 4 பேராகிராஃப், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சப்ளிமெண்டரி 3 and 4 பேராகிராஃப் படிச்சுக்கோம். நைட்டு ஈவினிங் 5:30 to 8:30 டைம்ல சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சாப்டர் 1 to 4 கொஸ்டின் ஆன்சர்ஸ், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ப்ரோஸ் 1 to 3 கொஸ்டின் ஆன்சர்ஸ் படிச்சுக்கிறீங்க. நைட்டு 9 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டைம்ல சென்டமும் 1 மார்க் படிக்கிறீங்க, ஆவரேஜும் 1 மார்க் படிக்கிறீங்க. பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் மெமரி போயம் தேர்டு மெமரி போயம் என்னது, ஐ ஆம் எவ்ரி உமன். ஸோ அந்த போயம் வந்து நீங்கள் படிச்சுக்கிறீங்க. சரியா? இது டே 2. அடுத்து டே 3 31 மண்டே அன்னைக்குன்னு early morning 5:30 to 7:30 prose 5, 6, 7 synonyms and antonyms படிக்கிறீங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க prose 3 and 4 synonyms. பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க prose 5 and 6 கொஸ்டின் ஆன்சர்ஸ் படிக்கிறீங்க. ஓகேவா? அடுத்து 9 to 12 டைம்ல சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனிட் 5 பேராகிராஃப், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க prose 3 and 4 பேராகிராஃப் படிக்கிறீங்க. பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் 3 செஷன்ல ப்ரோஸ் 4, போயம் 4, சப்ளிமெண்டரி 3 and 4 பேராகிராஃப்ஸ் படிக்கிறீங்க. முதல் 4 யூனிட் தரவு பண்ணிடுறீங்க பேராகிராஃப் பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து மதியம் 1:30 4:30 வரைக்கும் சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனிட் 6 பேராகிராஃப், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க போயம் 3 and 4 பேராகிராஃப்ஸ் படிக்கிறீங்க. ஈவினிங் 5:30 to 8:30 டைமிங்ல சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க போயம் 1 4 வரைக்கும் இருக்கக்கூடிய அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸும், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போயம் 1 2 3 அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸும் படிக்கிறீங்க. அப்புறம் நைட்டு 9 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டைம்ல சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க போயம் 5 to 7 அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸு, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க போயம் 4 and 5 அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸு, பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் மெமரி போயம் 5, அந்த மெமரி போயம் 5 வந்து த சீக்ரெட் ஆஃப் த மெஷின்ஸ் அந்த மெமரி போயம் படிக்கிறீங்க. இதோட டே 3 முடிஞ்சு. டே 4 டியூஸ்டே 1 மார்னிங் 5:30 to 7:30 ப்ரோஸ் 4, 5, 6, 7 கொஸ்டின் ஆன்சர் படிக்கிறீங்க சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ப்ரோஸ் 4, 5, 6 கொஸ்டின் ஆன்சர்ஸ் படிக்கிறீங்க. பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க போயம் 1 2 3 அப்ரிசியேஷன்ஸ் படிக்கிறீங்க. அப்புறம் 9 to 12:30 டைம்ல எல்லாருமே ஸ்கில் பேஸ்டு கான்செப்ட்ஸ்ன்றது அந்த 4 into 5 20 மார்க்ஸ் இருக்கு பாருங்க. அட்வர்டைஸ்மெண்ட், சம்மரி, பிக்சர் டிஸ்கிரிப்ஷன், லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ் ரைட்டிங், இமெயில் ரைட்டிங், எரர் ஸ்பாட், இந்த கான்செப்ட்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிறேங்க. அப்புறம் மதியம் 1:30 to 4:30 டைம்ல சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் மெமரி போயம்ஸ் படிக்கிறீங்க, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் மெமரி போயம்ஸ் படிக்கிறீங்க. பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க போயம் 4, 5, 6 அப்ரிசியேஷன்ஸ் படிக்கிறீங்க. இதோட போர்ஷன்ஸ் முடிஞ்சு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரிமைனிங் இருக்கக்கூடிய டைம்லையும் மறுநாள் எக்ஸாம் அன்னைக்குன்னு காலையில் 4:30 to 7:30 இந்த டைம்லையும் என்ன பண்ணிக்கிறோம், ஃபுல்லாக வந்து ரிவிஷன் கொடுத்துக்கிறேங்க ஒரு தடவை. சரியா? ஸோ சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சென்டம்க்கு ரெடி ஆயிடுறீங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் 60 to 70 மார்க்ஸ்குள்ளே எடுக்கிற மாதிரி ரெடி ஆகிறீங்க. பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் 40 to 50 மார்க்ஸ்குள்ளே எடுக்கிற மாதிரி ரெடி ஆகிருவீங்க. சரியா? ஸோ உங்களுடைய கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. அடுத்தடுத்து நம்ம வந்து இந்த இங்கிலீஷ்க்கு கொடுக்கக்கூடிய எல்லா வீடியோஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் சென்டம் எடுக்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா?